வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் விஷ்ணு எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார், நாம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா, அது ரிவார்ட் எனக்கு என்ன வரும் அப்படின்ற பேஸ்ல தான் நம்ம அத ஆக்சுவலாவே உண்மதான். செய்யறோம். என்ன விஷயத்த நீங்க செஞ்சாலும் ரிவார்ட்ஸ் இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. ஆனா, இவ்வளவு வருஷத்துல தத்துவ பேச்சுல நீங்க சொன்னது, ம். ப்ராசஸ கவனிங்க அப்படின்னு ப்ராசஸ் தான் நான் நீங்க உனக்கு சொல்றீங்க. ஆமா. அந்த ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா ரிவார்டு வரும். நாங்க ப்ராசஸ விட்டுட்டு ரிவார்ட் பின்னாடி அதுக்காக தான் ஒரு வேலையே அப்படி செய்யறோம். ரிவார்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா ரிவார்டு வராது. ம். ப்ராசஸ் கரெக்ட்டா இருந்தா ரிவார்டு வரும். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சோசியல் மீடியா ஆகட்டும், அது வந்து வந்து ஒரு டோபமைன் அந்த கிக் தானே சார். டோபமைன் என்னவா இருந்தாலும் டோபமைன் வேணும். ம். டோபமைன் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ ஓகே. அந்த டோபமீன்ங்கிறது எப்படி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுனா, ஒரு வேலையை பண்ணிங்கன்னா ஒரு ரிவார்டு எதிர்பார்ப்பீங்க. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. பாவலாவ்னு ஒரு பெரிய ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு ஒரு வாட்டி நாய்க்கு சோறு போடுறதுக்கு முன்னாடி பெல் அடிப்பான். ஓகே. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த பெல் அடித்தா நாய் சோறு கேட்கும். ஸோ அதை ட்ரெயினே பண்ணிட்டான். அது பேர் பவேலியன் ரெஸ்பான்ஸ்ன்னு பேர். ஓகே. அதே மாதிரி அந்த எலிங்களை ஒரு கூண்டுக்குள்ளே விட்டு எந்த பட்டனை அமுக்கினா அதுக்கு ஜூஸ் கிடைக்கும்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. ம். 4 வாட்டி 5 வாட்டி பண்ணோன்னா கரெக்டாக அதே போய் அந்த பட்டன் அமுக்கிடும். ஸோ நீ எலியா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யுவர் பிரெயின் இஸ் ட்ரெயின்ட் ஃபார் இம்மீடியட் ரிவார்ட்ஸ். பவோலியன் ரெஸ்பான்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹார்வர்ட் ஸ்பீச்சில் மங்கர் சொன்னது பெருசியாக அந்த சிஸ்டம் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ். ஒரு ஆளுக்கு நீ கேரட் காமிச்சேன்னா அந்த கேரட்டை சாப்பிட்ணுங்கிறத அவன் பயங்கரமாக ஓடுவான். அந்த கேரட்டை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஓடிட்டே இருப்பான். ஐடியா ஆஃப் இன்சென்டிவ் ரிவார்டுன்னு. ஓகே. இது எல்லா இடத்துலையும் வரும். இப்போ நான் எக்ஸசைஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா, நான் ஏதாவது ரிவார்டு பார்க்காம நான் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன். ம். ஸோ நான் எனக்கு ரிவார்டு இல்லைன்னுவீங்க. நான் ஏன் செய்கிறேன்? இப்போ நல்லா தூங்குறேன், சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்குது, அதனால நான் செய்கிறேன். இதே சமயத்தை நான் வெயிட்டுக்காக பார்த்துட்டு எவ்ரிடே வெயிட்டில் நின்றுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா பிளாட்டோன்னு ஒன்று வரும். வெயிட்டே குறையாமல் ஒரு 6 மாதம். அது மாதிரி சமயத்துலலாம் என்னை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வெயிட்டே பார்க்க மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா, தென் ஒரு வாட்டி வெயிட்டு குறையலன்னா எதுக்குடா எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னா எக்ஸசைஸே பார்க்காம செய்யறது. பட் என்னோடய ரிவார்ட் சிஸ்டம் வேறு எங்கேயோ வரும். அதே மாதிரி ஸ்டாக்குலேயும் இதெல்லாம் வந்து டேனியல் கேஃப்மேன் சொன்னது. நீ டெய்லி உட்காந்து ஸ்க்ரீனை திறந்தா நீ ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்க மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலேயும் போகும், கீழேயும் வரும். பட் நம்ம ஊர் பசங்கள்லாம் எப்படின்னா, மேலே போனால் மட்டும் வாயை பிளப்பான், கீழே இறங்கினா என்னை திட்டுவான். ஸோ அதனால் இதில் என்ன டெக்னிக்னா, நீ பார்க்காமையே இருக்கிறது தான் பெஸ்ட்டு டெக்னிக். எது? ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்க்ரீனில் பார்க்காம இருக்கிறதா தான் உனக்கு அந்த டோபமைன் அடிக்ட் வராது. எனி திங் யூ வாண்ட் டு டூ. மக்கள் எதை பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குங்கிறதுனால தான் பார்ப்பாங்க. பட் நீ என்ன கிடைக்குங்கிறதுக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்ன ஆகுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நம்ம ஜி வந்து போனார் இட்டாலிக்கு. மெலடி சாக்லேட்டு கொடுத்தாரு மெலோனிக்கு. ரைட்டா? அதில் வந்து பார்லேன்னு முட்டி இருந்தது. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நேராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்லே இண்டஸ்ட்ரீஸ் வாங்கினாங்க. 5% ஏறித்து பார்லே இண்டஸ்ட்ரீஸ். அங்கே மெலடி சாக்லேட்டு, பார்லே இங்கே 5. இது என்ன பியூட்டினா, இந்த பார்லேக்கும் அந்த பார்லேக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு பேப்பர் ரீசைக்ளிங் கம்பெனி, பவர் ரீஜெனரேட் பண்ணுற கம்பெனி. அந்த ப்ரமோட்டர் ஸ்டேக் வச்சுருக்கான். அதுவும் வந்து 5% ஏறினதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 5.25 ரூபா. 5.25 ரூபா. எதுக்கு ஏறிச்சு? அந்த பார்லே இந்த பார்லே நீ கணக்கு போட்டு போய் உன்னால் பார்க்க கூட மாட்டேங்கிற. என்னது? இந்த பார்லே அந்த பார்லே ஒன்றான்னு. அது ஒரு ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனி. அதில் உனக்கு ஸ்டாக் ப்ரைஸே வராது. அங்கே அதை பார்த்தோன்னே இங்கே ரிவார்டு. ஆல்ரெடி மெலடி சாக்லேட் டாப் செல்லிங். நீ வாங்கியிருந்தா முன்னாடியே வாங்கியிருக்கணும். அது என்ன ஜி கொடுத்தோன்னே போய் நீ வாங்குறது? இது மாதிரி நிறைய வாட்டி ஏமாந்துருக்காங்க. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பேடிஎம் பெருசாக லான்ச் பண்ணுற சமயத்தில் டிமானிட்டேஷன் இருந்தது. அதை நம்ம ஜி என்டார்ஸ் பண்ணாரு. உடனே மக்கள் அதை 2000 கொடுத்து வாங்கினா நீ அது வந்து. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேடிஎம்மோட ஓனருக்கு அது ரிவார்டு. அவன் காசு அடிச்சுட்டு போயிட்டான், நீ வந்து ஏமாந்துடுற. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் லுக்கிங் ஃபார் ரிவார்ட் அண்ட் தென் இன்வெஸ்டிங். நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவார்டு எதிர்பார்க்குறது வேறு. அங்கே பார்லே இங்கே பார்லேன்னு ஜம்ப் அடித்து வாங்குறதுங்கிறது முட்டாள்தனம். எனக்கு வந்து நான் வெயிட்டு குறைக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் அது வந்து என்னோடய ஃபிசிக்ஸ் ஆஃப் தி பாடியை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் நான் எவ்வளோ வாயில் போடுறேங்கிறத பொறுத்து இருக்குது.
நான் டெய்லி ஓடிட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வெயிட் ஏறி பார்த்துட்டு 1/2 கிலோ குறையிலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ரைட் சார். இப்போ நீங்க இந்த பார்லிமெண்ட்லயே சொல்லும்போது ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்ற வகையில தானே அது இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போறாங்க. அதை அப்ப மாட்டிக்கிட்டேன். டக்குன்னு எங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு நீ அப்படிங்கிறது தானே நினச்சி எங்கள அப்படி வேலை செய்ய அஞ்சு வைக்குது. வைக்குது. பட் அது ரிவார்டே கிடையாது இல்லை. சார் ₹5 சார். என்ன 5 ரூபா? 25 பைசா அது சார் ஷேர். ப்ராசஸ் எப்படின்னு சொல்கிறேன். ம். நீங்கள் ஆக்சுவலி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ம். ப்ராசஸ் எப்படி ரிசல்ட் கொடுக்குங்கிற. ம். கூகுளை பற்றி நீ டீப்பாக படிச்சிருந்தேன்னா கூகுளில் மூன் ஷாட் பெட்ஸ்ன்னு இருக்குது. ம். வேலை செய்யாததெல்லாம் எங்கெல்லாமோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். நீ பார்த்தேன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸ்டார்ட் டெக்கில் வந்துட்டு 9% 10% இருக்குது. 7 to 10% ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஆந்த்ரோபிலையும் ஒரு 10% இருக்குது. நீ கூகுள் 90 கிடைச்ச யூஆர் பையிங் 10% ஆஃப் ஆந்த்ரோபிக் ஆந்த்ரோபி அண்ட் ஸ்டார்லிங்க். அந்த இது வரப்போகுது அந்த ம். ஐபிஓ. ம். இப்போ அவன் $2 trillion ஐபிஓ போட போகிறான். ம். 2 trillion 10% இவனுக்கு வேல்யூ உடனே ஏறப்போகுது. ஸோ டெஃபினட்டாக அது ஆந்த்ரோபி பப்ளிக் இஷ்யூ வரதுக்கு முன்னாடியே அவன் 200 பில்லியன் 300 பில்லியன் ஏறும். $5 trillion கம்பெனியாக போகுது. ம். ஆனால் இந்த 90ல் பண்ணுறச்சே அது இருந்தது. பிரச்சனைகள் பிரச்சனை ஆனோன்னா அதை விற்று 90 ஆக்கினாங்க. இன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா அது $360 கிட்ட இருக்குது. பாடோட ஃபெயிலியர்னால நீங்கள் அதை விற்றீங்க. ம். அதில் ஆந்த்ரோபி இருக்கிறதும் உனக்கு தெரியும். ஸ்டார்லிங்க் இருக்கிறதும். ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங் ரிவார்டை நம்பி நீ வேலை செஞ்சு சிஸ்டம் ஆஃப் இன்சென்டிவ் டிஸ்இன்சென்டிவ்காக நீ வேலை செஞ்சேன்னா கிடைக்காது. பட் நீ கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சேன்னா டோபமின் உனக்கு வரும். சார் இப்போ இந்த டோபமைன் கிக் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் அடிக்டட்ன்ற லெவல்ல தான். எந்த ஏஜில் இருந்தாலும் அடிக்டட் தான். சோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதா சார்? அப்படி இல்லைன்னா எப்படி நம்மள நாமளே வந்து நீ அப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டே வரலன்னா நான் ஏன் ப்ராசஸ் பண்ணுவேன்? அதுதான் கேக்குறேன். நான் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் கரெக்டாக இல்லைன்னா ப்ராசஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வி ஆல் லுக் ஃபார் தி ரிசல்ட். நீ ம். பசிச்சா தானே சாப்பிட்ற, அதே ரிவார்டு தானே. ம். வயிற்ற பசிக்கிறச்சு நீ வயிற்றில் சவுர் போடுறது எதுக்கு? நீ ரிவார்டுக்கு தானே பண்ணுற. பட் இன்னைக்கு நம்ம எல்லாமே சோஷியல் மீடியா பின்னாடி கம்ப்ளீட்டா வர ஆரம்பிச்சிட்டோம் சார். எல்லா இடங்கள்லயும் சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் போகுது. அதுவே ஒரு டோபமைன் கிக்குக்காக தான் டெஃபினட்டாக வராங்க. டோபமின் கிக்கு தான் வராங்க. எனக்கு உலகம் ஃபுல்லாக என் மூஞ்சியை தெரியணுங்கிறதுக்காக தான் வராங்க. பாக்குறவங்களுமே சொல்றோம். ஆமாம், அதுக்கு தான் வராங்க. பட் அதுக்கு ஒரு ரெமிடி இல்ல அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான. அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அது அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ம். பேப்பர் படிக்கணுங்கிறது கூட முடியல. தேங்க்யூ சார். ஸோ ரிவார்ட்ஸ் எந்த அளவுக்கு எப்படி ரிவார்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறத தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.